ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பீஷ்மத்ரோணதடா ஜயத்ரதஜலா காந்தாரநீலோத்பலா शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तकः केशवः. நாள்தோறும் பகவத்கீதையில் இது வரைக்கும் நம்ம ஞான யோகத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வந்தோம். அதனுடைய படிகள் பார்த்துட்டு வந்தோம். பகவான் இடத்துல நம்மளுடைய மனசை செலுத்தினா என்னாகும், நம்மளுடைய புலன்களை செலுத்தினா என்னாகும், இல்லைன்னா என்னாகும், அதெல்லாமும் பார்த்துட்டு வந்தோம். இப்போது பகவான்கிட்ட நம்மளோட புலன்களை நம்ம செலுத்தலை, பகவானை பற்றி நம்ம தியானம் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்டாக சின்னதாக சுருக்கமாக பகவான் இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. 66வது ஸ்லோகம். நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா நச்சாபாவயத சாந்திஹி அசாந்தஸ்ய குதஸ் சுகம். அஸ்தி, அஸ்தின்னா இருக்குது, நாஸ்தின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். என்ன இல்லை அப்படின்னா புத்தி யுக்தா அப்படின்னா பெருமாளை பற்றி நினைக்கிறது, பெருமாள் கிட்ட நம்ம புத்தியை சமர்ப்பிக்கிறது. அயுக்தகன்னா பெருமாளை பற்றி நினைக்காதது. ஸோ இந்த ஒரு நிலைமையில் என்னாகும், பெருமாளை பற்றி நினைக்காத போது நச்சாயுக்தஸ்ய பாவனா பாவனா ஆத்ம பாவனை, அதாவது ஆத்மாவை பற்றி நினைக்கிறதே போயிடும் அப்படின்னா ஆத்ம தர்ஷனம்ன்றது, ஆத்ம தர்ஷனம், ஆத்மாவை பற்றி உண்மையாக தெரிஞ்சுக்கிறது, ஆத்மாவை பற்றி நினைக்கிறதுன்றது இல்லாமல் போயிடும். நச்சா பாவயத சாந்திஹி, ஆத்மாவை பற்றி நினைத்தல் இல்லைன்னா என்ன ஆகும்னா ந சாந்திஹி, மனசில் சாந்தி ஏற்படாது, ஒரு அமைதியே வராது. அசாந்தஸ்ய குத சுகம், மனசில் அமைதி இல்லைன்னா எங்கிறது நம்ம சுகமாக இருக்க முடியும்? ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை உட்காந்து ஏசி ரூமில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், பணக்காரங்களாக இருக்கட்டும், ஒரு ஏழையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சம்பாதிக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் நேரம் ஒரு அமைதி, மனசுக்கு அமைதி கிடைக்காதா? கொஞ்ச நேரம் ஒரு சந்தோஷமாக இருக்க முடியாதான்னு தானே யாருமே நினைப்பாங்க. இவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு சந்தோஷமாக சுகமாக இருக்க முடியுமா அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு நினைப்புமே. அப்போ பகவான் என்ன சொல்வார்னா, பகவானை பற்றின நினைவே இல்லைன்னா நம்ம என்ன தான் செஞ்சாலும் ஆத்மாவை பற்றி நினைக்க முடியாது. ஆத்மாவை பற்றி நினைத்தல் இல்லை அப்படின்னா மனசில் சாந்தி, அமைதி இருக்காது. மனசில் அமைதி இல்லைன்னா சுகமே இருக்காது. அப்போ நம்ம அந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கான பயனே என்னன்றது தெரியாமல் போயிடும் அப்படின்னு. இப்போ அந்த ஸ்லோகத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, பதஞ்சலி அப்படின்றவருடைய அவர் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கிற அஷ்டாங்க யோகம், அதில் மொத்தம் நிறைய நிலைகள் இருக்குது. அஷ்டாங்க யோகத்தில் மொத்தம் 8 நிலைகள் இருக்குது. அந்த 8 நிலைகள் என்னென்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், தாரணா, சமாதி, இப்படின்னு 8 நிலைகள் இருக்குது. இதில் ஒவ்வொரு நிலைகளும் என்னென்னு பார்ப்போம். இதில் 4 நிலைகளை பகவான் குறிப்பாக இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. அதுவும் என்னன்னு பார்ப்போம். முதல்ல யமம், புலன்களை அடக்குதல். நம்மளோட புலன்கள், சென்சஸை நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே, கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும். அடுத்து நியமம், இந்த புலன்களோட தலையான மனசையும் கட்டுப்படுத்தணும், அது நியமம். அடுத்து ஆசனம்னு சொல்லி இப்போது யோகான்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அது ஆக்சுவலாக யோகா கிளாஸ் இல்லை, ஆசனம்னு தான் சொல்லணும். ஏன்னா யோகம்ன்றது நம்ம மனசு புலன்களை கட்டுப்படுத்துறதோடு சேர்த்து தான் அதை யோகம்னு சொல்ல முடியும். இந்த யாசனங்கள், காலம் அடித்து உட்கார்றது, இப்போ பத்மாசனத்தில் உட்கார்றது ஆசனம் அது. அடுத்து பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, அனிலோம் விலோம்னு சொல்லுவாங்க இல்லையா. அடுத்து பிரத்யாகாரம், மனத்தை ஆத்ம விஷயத்தில் செலுத்துதல், அதாவது
பகவானை பற்றி நினைக்கிறது. பிரத்யாகாரம்ன்றது பகவானை பற்றி நினைக்கிறது, பகவான்கிட்ட நம்மளோட நினைவை வந்து செலுத்துறதுன்றது. இதுதான் நம்ம வந்து ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா. யுக்தக அயுக்தக, அதாவது நாஸ்தி புத்திர யுக்தஸ்ய, அப்படி இல்லைன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்து தியானம். தியானம்ன்றது ஒன்றும் இல்லைன்னா ஆத்மாவை விடாமல் நினைக்கிறது. இதை தான் பாவனான்னு ஸ்லோகத்தில் பார்த்தோம். அடுத்து தாரணா, மற்ற எதுலேயுமே வந்து ஆசை இல்லாமல் இருக்கிறது. இதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. சாந்தி, ஏன்னா எப்போ நம்ம மனசில் வந்து அமைதி இருக்காதுன்னா எதையோ வேணும் 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 வேணும்னு நம்ம ஒரு தேடலில் போயிட்டே இருக்கும்போது அப்போ மனசில் எப்படி நிம்மதி இருக்கும்? இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்தால் தான் மனசு நிம்மதி இருக்கும், திருப்தியாக இருந்தால் தான். அப்போது இந்த தாரணான்றது அதுதான், வேறு எதுலேயும் ஆசை இல்லாமல் இருக்கிறத வச்சு திருப்தியாக இருக்கிறது. இதை தான் சாந்தின்னு நம்ம ஸ்லோகத்தில் பார்த்தோம். அடுத்து சமாதி. சமாதினா நம்ம இந்த மாதிரி நம்ம பேசும்போது சொல்கிற அந்த சமாதி கிடையாது. இந்த சமாதின்னா நிலையான சுகம், எப்போதுமே போகவே போகாத சுகம். அதுதான் வந்து மோட்சம், முக்தின்னு சொல்கிறாங்க. பெருமாள் கிட்டேயே போய் நம்ம சேர்றோம் இல்லையா, அதுதான் சமாதி, பகவானையே போய் அடைதல்னு. இதுதான் ஸ்லோகத்தில் நம்ம சுகம்னு பார்த்தோம். அப்போது அஷ்டாங்க யோகத்தில் உள்ள 4 நிலைகளை ஸ்லோகத்தில் பகவான் சொல்லியிருக்காரு. பிரத்யாகாரம், தியானம், தாரணா, சமாதி. இந்த 4 நிலைகள் அஷ்டாங்க யோகத்தில் இருக்குது. ஆனால் இந்த 4 நிலைகள் வராமல் போகும் எப்போ? நம்ம பகவான்கிட்ட நம்மளோட புத்தியை வந்து செலுத்தலை, பகவானை பற்றி நம்ம தியானிக்கலை அப்படின்னா என்ன ஆகுன்றது தான் 66வது ஸ்லோகம் பகவான் சொல்லியிருக்கார். தொடர்ந்து பார்த்துட்டே போவோம். 2வது அத்தியாயம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதனால் கடைசியில் உள்ள ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். பொறுமையாக பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.